Chapter 11, exercise 11.6, question number 3 and 4. Question number 3, consider a game where the player tosses a six-sided fair die. ஒரு விளையாட்டில் அறுபக்க பகடை விளையாடுபவர்கள் உருட்டுகிறார்கள். If the face that comes up is 6, the player wins 36 rupees. பகடை எண் 6ஐ காட்டினால் விளையாடுவர் 36 ரூபாய் வெல்லுவார். Otherwise, he loses rupees k squared. அப்படி 6 விழுலைன்னா தோல்விதான். இல்லையெனில் கே ஸ்கொயர் ரூபாய் கே ஸ்கொயர் தோற்பார்கள். கேங்கிறது என்ன? வேர் கே இஸ் a face that comes up. கேவோட வேல்யூ 1 2 3 4 5. கே என்பது பகடை காட்டும் எண். 6 தவிர பாக்கி 5 எண்கள் விழுந்தாலே அது என்னது? தோற்கக்கூடிய ருபீஸ். அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். கே ஸ்கொயர். கே ஒன்றுனா 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னா 1 ரூபாய் தோற்பார். 1 2 3 4 5 இந்த எண்கள் விழுந்தாலே அவர் அதை ஸ்கொயர் பண்ண ரூபாய் அளவுக்கு கொடுத்துடணும். அதாவது தோற்பார். வின் எப்படின்னா 6 விழுந்தாதான். 6 விழுந்தா அவர் 36. அதை ஸ்கொயர் பண்ணுற அளவுக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ அது வெல்லும் ரூபீஸ் 36 ப்ளஸில் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ கிடைக்கிற ஒரே வாய்ப்பு 36 ரூபீஸ் ப்ளஸில். அதர்வைஸ் லாஸ் தான். மற்றபடி அவர் தோல்விதான். அப்போ எதிர்பார்க்கப்படும் வெல்லும் தொகை எவ்வளவு? எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் டு வின் அட் திஸ் கேம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். வெல்லும் தொகை எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் எதிர்பார்க்கப்படும் அப்படின்னா எதிர்பார்ப்புக்கு இ ஆஃப் எக்ஸ்னு பேர். அதுக்கு முதல்ல நம்ம எக்ஸு பி ஆஃப் எக்ஸு கண்டுபிடிக்கணும். இப்போ வெல்லும் தொகையை எக்ஸ்னு வச்சுக்கோம். ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் பி ரேண்டம் வேரியபிள் டினோட் த அமௌண்ட் ஹி வின். வெல்லும் தொகையை சமய மாதிரி எக்ஸ் வச்சுக்கிறோம். எக்ஸோட வேல்யூ என்னென்னலாம் இருக்கலாம்? எக்ஸுங்கிறது அமௌண்ட் ஹி வின். அப்போ லாஸ் தான். 1ங்கிறது வராது. என்னென்னலாம் கிடைக்கும் எக்ஸோட வேல்யூஸ் அப்படின்னா 1னா 1 ரூபா தான் கிடைக்காது. 1 ஸ்கொயர் ருபீஸ் லாஸ் ஆகும். 2னா 2 ஸ்கொயர் ருபீஸ் லாஸ் ஆகும். அதாவது தோற்பார். -4 3 ஸ்கொயர்டு 9 -9 4 விழுந்தா அப்பையும் தோற்பார். அப்போ 16 ருபீஸ் கொடுத்துடணும். 5 விழுந்தாலும் தோற்பார். -25 6 விழுந்தா மட்டும்தான் லாபம். 36 ருபீஸ் ப்ளஸ் லாபம் கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூஸ் இவ்வளவு கிடைக்குது. இப்போது இதுக்கான பி ஆஃப் எக்ஸ் என்ன, எவ்வளவு சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு 6-சைடட் டைல எக்ஸோட வேல்யூ இப்படி இருக்கும்போது பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா -1 விழுவதுக்கு சான்ஸ் 6ல் ஒரு சான்ஸ். -4 வர்றதுக்கு சான்சஸ் 1/6. -9 வர்றதுக்கு 1/6. -16 வர்றதுக்கும் 1/6. எல்லாருக்குமே ஈக்குவல் சான்ஸ். -25 வர்றதுக்கும் 1/6 ப்ளஸ் 36 விழுதுன்னா 6ல் 1 தான். 6ல் 1 தான் சான்சஸ். அது நமக்கு தெரியும். ஏன்னா 6-சைடட் டை எல்லாமே ஈக்குவல் சான்சஸ். அப்போ இதுலேருந்து நம்ம இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இ ஆஃப் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா? இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு கூட எழுதிக்கலாம். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். என்ன கிடைக்கும்? -1/6 -4/6 -9/6 -16/6 -25/6 அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண 36/6. எல்லாத்துக்கும் எல்சியாக 6 எடுத்தோம்னா கிடைக்கக்கூடியது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். -5 -14 -30 -55 -55 வருது. ப்ளஸில் ஒரே நம்பர் 36 மட்டும் தான் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா -19 வரும். -19/6 தான் இ ஆஃப் எக்ஸ். இ ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ்பெக்டட் எதிர்பார்க்கப்படும் தொகை. வெல்லும் தொகை லாஸ் தான். -19/6 ருபீஸ். அதனால் இதற்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் நம்பர் 2 கிடச்சிருது நமக்கு. இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். கிவன் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அமைக்கிறதுக்கான வேல்யூஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம அமைச்சு அதில் எக்ஸையும் பி ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிட்டோம். அதுதான் இ ஆஃப் எக்ஸ். இது கொஸ்டின் நம்பர் 3. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 4, a pair of dice numbered 1 2 3 4 5 6 of a 6-sided die and 1 2 3 4 of a 4-sided die. ஒரு அறுபக்க பகடையில் 6 எண்கள், அது நமக்கு தெரியும். 4 பக்க பகடையும் இருக்கு. 1 2 3 4 அப்படின்னு எண்ணிடப்பட்டு இருக்குது. இரண்டையும் என்ன பண்றாங்க? உருட்டப்பட்டு இரண்டும் காட்டும் எண்களின் கூட்டுத்தொகை தீர்மானிக்கப்படுகிறது.
4 சைடு டையையும் 6 சைடு டையையும் ரோல்டு அண்ட் சம் இஸ் டிட்டர்மைன். கூட்டுத்தொகை தீர்மானிக்கப்படுகிறது. இந்த கூட்டலை குறிக்கும் சமவாய்ப்பு மாறி எக்ஸ் என்க. கூட்டலை குறிக்கும் சமவாய்ப்பு மாறி எக்ஸ் என்க. let the random variable x denote the sum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. then the number of elements in the inverse images of 7, அதாவது 7 நேர்மாறு பிம்பத்தின் உறுப்புகளின் எண்ணிக்கை விழுது. இப்போ 7ன்னு விழுதுன்னா எத்தனை வாய்ப்புகள் இருக்கு, எத்தனை விதமான நேர்மாறு பிம்பத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும், இன்வர்ஸ் இமேஜஸ் ஆஃப் 7 எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 7 விழுதுன்னா அதுக்கு என்னென்ன காரணம், டைஸ் வந்து இப்போ நார்மல் டை 1 தான். 1 2 3 4 5 6 இது ஃபர்ஸ்ட் டைன்னு வச்சுக்கோம். செகண்ட் டை வந்து பார்த்தோம்னா அது வந்து 1 2 3 4 சைடு டை தான். நமக்கு எவ்வளோ வரணும், டோட்டல் 7 வரணும்னா இப்போ டோட்டல் 7 வர்றதுக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டையில் 3, செகண்ட் டையில் 4, அடுத்தது ஃபர்ஸ்ட் டையில் 4, செகண்ட் டையில் 3, அடுத்தது ஃபர்ஸ்ட்ல 5, செகண்ட்ல 2, அடுத்தது ஃபர்ஸ்ட்ல 6, செகண்ட்ல 1. இவ்வளோ தான் கிடைக்கும். 1,6 வராது, ஏன்னா செகண்ட் டையில் 6ங்கிற ஃபேஸு கிடையாது. அதனால் இந்த 4 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. அப்போ இதை தவிர வேறு எந்த விதமான வாய்ப்புகளும் எதை தராது, 7ங்கிற சம்மை வந்து தரவே தராது. அதனால் நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜஸ், அதாவது நேர்மாறு பிம்பத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவுனா 4 மட்டும்தான் அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு 4th ஆப்ஷன் 4ங்கிறது சரியானது. இதில் ஒரு டை வந்து 6 சைடு, இன்னொன்று வந்து 4 தான். அப்படிங்கிறதுனால இன்வர்ஸ் இமேஜஸில் 3,4க்கு 4,3 வர மாதிரி, 5,2 2,5 வர வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு, ஏன்னா இங்கே 4 சைடு தான் இருக்குது செகண்ட் டையில். அதனால் நமக்கு இந்த ஆன்சர் மிகவும் எளிதாக கிடச்சிருது. இது கொஸ்டின் நம்பர் 4. இதே போல் இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம், தேர்ட் சம் பார்த்தோம். அதில் எக்ஸ்பெக்டட் வின்னிங் அமௌண்ட், எதிர்பார்க்கப்படும் வெல்லும் தொகை பார்த்தோம். அது மைனஸில் வருது. இப்போ லாஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. ஏன்னா லாஸ் தான் அதிகமான எண்ணிக்கையிலான பாசிபிலி 5 அவுட் ஆஃப் 6ல் நமக்கு 6ல் 5 வந்து லாஸுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஒன்று தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதனால் லாஸ் தான் கிடைக்குது. ரெண்டுமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.